இப்போது என்னோடு கூட வாருங்கள். ஆண்டவர் இன்றைக்கு நமக்கு எடுத்திருக்கிற தலைப்பை முதல்ல நான் உங்களுக்கு அறிமுகப்படுத்துகிறேன். I've given a very simple theme, be joyful. ஒரு நீங்கள் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு தலைப்பை கொடுத்திருக்கிறேன், மகிழ்ச்சியாக இருங்கள் என்று சொல்லி. இந்த கிறிஸ்மஸ் பண்டிகையை முன்னிட்டு முதல் பிரசங்கத்தை நான் உங்களுக்கு செய்ய விரும்பி இருக்கிறேன். இதற்கென்று நான் எடுத்திருக்கிற வேத பகுதியானது லூக்கா 1ஆம் அதிகாரத்திலே வசனம் 46 55ஆம் வசனம் வரையிலும். Alright, I have picked up this theme, be joyful, and my scripture passage comes from Luke's Gospel chapter 1 verses 46 to 55. Alright, இந்த வேத வசனம் எதை குறிக்கிறது அப்படின்னா, மரியாள் அவள் கர்ப்பவதியான போது அவள் பாடின ஒரு பாடல் தான் இந்த வேத பகுதி. மரியாள் ஒரு பாடல் பாடினாள். வேதத்திலே நிறைய பேர் பாடல் பாடி இருக்கிறார்கள். மோசேயின் சகோதரி மிரியாம் என்பவள், அவர்கள் செங்கடலை கடந்த பின்பு ஸ்திரீகளோடு கூட தம்புரை அடித்து கொண்டு பாடினாள். மோசே பாடினான். மோசே சங்கீதங்களை பாடியிருக்கிறார். தாவீது சங்கீதக்காரர். தாவீது ஏராளமான சங்கீதங்களை பாடியிருக்கிறார். அல்லேலூயா. நம் இது மட்டுமல்லாமல் நீங்க பார்க்கலாம், இயேசு பிறந்த போது வானத்தில் இருந்து தேவனுடைய தூதர்கள் பாடினார்கள், ஆர்ப்பரித்தார்கள். அல்லேலூயா. வெளிப்படுத்தின நிருபத்திற்கு போனீங்கன்னா, சிங்காசனத்திலே வீட்டு இருக்கிற ஆண்டவர் சிங்காசனத்திலே வீட்டு இருக்கிறார். 24 மூப்பர்கள் பாடி அவர் தூயர், அவர் தூயர், அவர் தூயர் என்று கீர்த்தனம் பண்ணினார்கள். அதனால நான் சொல்லுகிறேன், கிறிஸ்தவ விசுவாசம் பாடும் ஒரு விசுவாசம். கிறிஸ்தவர்கள் பாடுவார்கள். அல்லேலூயா. பாடுவார்கள் என்று கண்டதும் பாடிட்டு இருக்க மாட்டாங்க, கிறிஸ்துவை குறித்து பாடுவார்கள். யாரெல்லாம் இங்க இருக்கிறா, உங்களுக்கு கிறிஸ்தவ பாடல்களை பார்க்கலாம், உங்களுக்கு சினிமா பாடல்களும், உங்களுக்கு ராக் மியூசிக்கும் இதுதான் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு இருக்கிறவர்கள் கொள்கையை மாற்றிக்கொள்ளுங்க. கிறிஸ்தவன் பாடுவான். அவன் எதை பாடுவான் என்றால், கிறிஸ்து உடைய பாடல்களை, வேதத்தை பாடுவான். சொல்லுவோமா? ஆமென். கர்த்தருடைய பிள்ளையே, ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. அப்ப இன்றைக்கு நம்ம வசனத்துக்கு வருவோம். இது மரியாள் பாடினாள். இயேசுவின் தாயான மரியாள் பாடினாள். அல்லேலூயா. முதலாவது உங்களுக்கு 46வது வசனத்தை வாசிக்க நம்ம கேட்க போறோம். 46ஆம் வசனத்தை கவனியுங்கள். I invite you to look at verse 46, Luke's Gospel chapter 1 verse 46. It says, அந்த வசனம் இப்படி சொல்லுகிறது, அப்பொழுது மரியாள், என் ஆத்துமா கர்த்தரை மகிமைப்படுத்துகிறது. வலது கை எல்லாரும் உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. ஹalleluya. மறுபடியும் கேளுங்கள். அவள் பாட ஆரம்பிக்கும் போது அவள் சொல்லுகிறார், அப்பொழுது மரியாள், என் ஆத்துமா கர்த்தரை மகிமைப்படுத்துகிறது. எதனால இந்த வார்த்தைகளை ஆரம்பித்தாள்? ஏன்னா அவள் கர்ப்பம் தரித்திருக்கிறாள். அவளுக்குள் உற்பத்தியானது பரிசுத்த ஆவியால உண்டானது என்று தேவனுடைய தூதன் அறிவித்ததற்கு அவள் கீழ்ப்படிந்தவளாக அவள் அங்கே பாடுகிறாள். அவள் சொல்லுகிறாள், என் ஆத்துமா கர்த்தரை மகிமைப்படுத்துகிறது. எல்லாரும் வலது கையை உயர்த்தி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? எல்லாரும் சொல்லுவோம், என் ஆத்துமா கர்த்தரை மகிமைப்படுத்துகிறது. நல்லா நல்லா அப்படியே மகிழ்ச்சியோடு கர்த்தர் நீங்க சொல்றது கேட்கும் போது அவர் சந்தோஷப்படணும். ஆமென். என் பிள்ளைகள் எங்கிருந்து சொல்றார்கள்? நாவல அல்ல, உள்ளத்தில் இருந்து. மறுபடி சொல்லுங்க, வலது கை உயர்த்தி கொள்வோம். பெரியோர் சிறியோர் சின்ன பிள்ளைங்க கூட. ஹல்லேலூயா. என் ஆத்துமா கர்த்தரை மகிமைப்படுத்துகிறது.
இதுதான் மரியாள் பாட தொடங்கின வார்த்தைகள். நாம் சொல்லுவோம் ஆமென். I will read in English too. Look at chapter 1 and verse 46. It says like this. And Mary said, my soul magnifies the Lord. Hallelujah. So பிரியமானவர்களே, மரியாளின் இந்த பாடலுக்கு ஒரு வழக்கமாய் சொல்லுவார்கள் the magnificent மேரி அப்படின்னு சொல்லுவாங்க. ஆமென். மகிமைப்படுத்தின மரியாள். எல்லாரும் சொல்லுங்க ஆமென். அவள் கர்த்தரை மகிமைப்படுத்தினாள், பாடலிலே மகிமைப்படுத்தினாள். இன்னைக்கு ஆண்டவர் உனக்கு ஒரு அற்புதம் செய்திருந்தா நீ ஆண்டவருக்கு நன்றி சொல்ல. எப்படிலாம் சொல்ல? நாவல சொல்ல, நன்றி ஆண்டவரே. அது மட்டுமல்லாம பாடி ஆண்டவருக்கு நீ நன்றி சொல்லலாம். மரியாள் எப்படி ஆண்டவருக்கு நன்றி சொன்னாள் என்றால் பாடி ஆண்டவருக்கு நன்றி சொன்னாள். சொல்லுங்க ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ 41ஆம் வசனத்தில் இருந்து 55ஆம் வசனம் வரைக்கும் நீங்க வந்தீங்கன்னா அங்கே வசனம் மரியாள் பாடின ஒரு பாடல். அல்லேலூயா. மரியாள் பாடினாள் என்று நாம் எல்லோரும் பார்க்கிறோம். சொல்லுவோம் ஆமென். அல்லேலூயா. இந்த பாடலிலே நான் உங்களுக்கு இன்னைக்கு கற்றுக் கொடுக்க போறேன். என்னத்தை கற்றுக் கொடுக்க போறேன்னா மரியாளுடைய விசுவாசத்தை குறித்து கற்றுக் கொடுக்க போறேன். அல்லேலூயா. அவள் இப்பதான் கர்ப்பம் தரித்திருக்கிறாள், இப்பதான் செய்தியை கேட்டிருக்கிறாள். அதோடு கூட சேர்த்து எலிசபெத்தும் கர்ப்பம் தரித்திருக்கிறாள். இருவரும் சந்திக்கிறார்கள். தங்கள் பிள்ளைகள் தங்களுக்குள்ளார துள்ளுகிறது, ஆட்பறிக்கிறது. அப்போது வேதம் சொல்லுகிறது அவள் கர்த்தரை துதித்தாள், மகிமைப்படுத்தினாள். சொல்லுவோம் ஆமென். அல்லேலூயா. நான் உங்களுக்கு இந்த 1ஆம் அதிகாரத்தின் இந்த 46ஆம் வசனத்துக்கு போவதற்கு முன் குறித்து நீங்க பார்த்தீங்கன்னா வசனம் 28 கவனித்து பாருங்க. வசனம் 28 நாம் பார்க்கிறோம் அவளுடைய கர்ப்பத்தை குறித்து. அங்க வசனம் நமக்கு சொல்லுகிறது தேவனுடைய தூதன் அறிவித்தான். கேட்போம் அந்த வார்த்தையை. மரியாள் இருந்த வீட்டில் தேவதூதன் பிரவேசித்து கிருபை பெற்றவளே வாழ்க, கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார் என்றார். போதும், கர்த்தர் உம்மோடு இருக்கிறார். Look at that verse. And having come in, the angel said to her, rejoice, highly favored one, the Lord is with you, blessed are you among women. அப்போ தேவ தூதன் அறிவித்தார். என்னத்தை அறிவித்தார்? அவள் கர்ப்பம் தரிப்பதை குறித்து அறிவித்தான். தேவனுடைய தூதன் அறிவித்தான். அப்புறம் நம்ம கீழே அப்படியே கடந்து வருவோம். 39வது வசனத்துக்கு வந்தீங்கன்னா come to verse 39. It says, now Mary arose in those days and went into the hill country with haste to a city of Judah. கேப்போம். அந்நாட்களில் மரியாள் எழுந்து மலைநாட்டிலுள்ள யூதாவிலுள்ள ஒரு பட்டணத்திற்கு தீவிரமாய் போய் சக்கரியாவின் வீட்டுக்குள் பிரவேசித்து எலிசபெத்தை வாழ்த்தினாள். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 2 ஸ்திரீகளும் கர்ப்பம் தரித்திருக்கிறார்கள். மரியாள் மலை பகுதியில் வசித்து கொண்டிருக்கிற எலிசபெத்தை சந்திக்க அவள் அங்கே போகிறாள். வசனம் 56 பார்த்தீங்கன்னாக்கா அங்கே வசனம் சொல்லுகிறது மரியாள் எலிசபெத்தோடு 3 மாதங்கள் தங்கி இருந்தாள் என்று வசனம் சொல்லுகிறது. ஆமென். கர்த்தருக்கு மகிமை. அப்போ வேத வசனம் நமக்கு சொல்லுகிறது இப்படியாக மரியாளும் எலிசபெத்தும் அவர்கள் ஆண்டவர் செய்த அற்புதங்கள். ஏன்னா எலிசபெத்தும் கர்ப்பம் தரித்திருக்கிறாள். அவளும் குழந்தை இல்லாமல், குழந்தை பாக்கியம் இல்லாமல் அவளும் மலட்டு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருந்த போது அவளுடைய புருஷன் ஒரு ஆசாரியன். அவள் புருஷன் ஆசாரிய ஊழியத்தை செய்து கொண்டிருக்கும் போது தேவனுடைய தூதன் உன் மனைவி கர்ப்பம் தரிப்பாள் என்று வந்த செய்தி. அப்புறம் 2 பேரும் அதிசயமாய் கர்ப்பம் தரித்திருக்கிறார்கள். நாம் சொல்லுவோம் அல்லேலூயா. கர்த்தர் பெரியவர். 2 பேரும் அதிசயமாய் கர்ப்பம் தரித்திருக்கிறார்கள். மரியாளுக்கு தேவதூதன் அறிவித்தான் இந்த எலிசபெத்துக்கு
தன்னுடைய கணவரிடத்திலே சகேரியா இடத்திலே தேவதூதன் அறிவித்தான். சகேரியா அது எப்படி ஆகும் என்று அவன் சந்தேகப்பட்ட போது அவன் பேசாது இருந்தான். ஆண்டவர் அவன் வாயை அடைத்தார். சில சமயத்தில் நமக்கும் கூட ஆண்டவர் அற்புதம் செய்வேன் என்று சொல்றார். நாம் சொல்றோம் எப்படி ஆகும்? ஆண்டவர் வாயை அடைக்கிறவராய் இருக்கிறார். அந்த அதிசயத்தை காண பண்ண பின்பு உன் நாவை திறக்க வைக்கிறார், ஆட்பரிக்க வைக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் பெரியவர். பிரியமான ஆண்டவருடைய பிள்ளைகளே, தேவனுடைய வார்த்தை இங்க நமக்கு சொல்லுகிறது. மரியாளும் எலிசபெத்தும் ஒருமித்து அவர்கள் கர்த்தருக்குள்ளார களி கூர்ந்து கொண்டிருந்தார்கள். They were excited for 3 months. They were together praising God. Amen. Hallelujah. ஆண்டவரை திடீரென்று இப்போ நிறைய கிறிஸ்தவங்க ஞாயிற்றுக்கிழமை வந்தால் தான் பாட்டு பாடுவோம், ஞாயிற்றுக்கிழமை வந்தால் தான் கையை தட்டுவோம், ஞாயிற்றுக்கிழமை வந்தால் தான் ஆலயத்துக்கு வந்த பிற்பாடு நம்ம எல்லாரும் என்ன செய்வோம்? கிறிஸ்தவ பாடலையே கேட்போம், கிறிஸ்தவ பாடலையே பாடுவோம். பாடுறது கூட வித்தியாசமாக பாடுவோம். சிலர் நல்ல கையை தட்டி வாயை நல்லா விரிவாய் திறந்து சிலர் பாடுவோம். சிலர் வாய்க்குள்ளாரையே முனைவி கொண்டு பாடுவோம். பலவிதமான விதங்கள் விதவிதமாய் பாடிக்கொண்டிருப்போம். ஆனால் உனக்கு நான் விவரிக்கும்படி விரும்புகிறேன். இந்த மரியாளும் எலிசபெத்தும் ஒவ்வொரு நாளும் ஒருமித்து அவர்கள் கர்ப்பம் தரித்ததை குறித்து இவள் அவளுக்கு சொல்லுவாள், அவள் இவளுக்கு சொல்லுவாள். இவர்கள் இருவருமாக இதை பேசி பேசி தங்களுக்குள்ளார விசுவாசத்தை வளர்த்து பொங்கி வந்த பாடல் தான் மரியாளின் பாடல். அல்லேலூயா. கர்த்தர் பெரியவருங்க. நம்ம இன்னைக்கு சர்ச் ஆராதனை முடித்த உடனே நம்ம போய் வெளியில் நம்ம வாழ வேண்டும். நம்ம வாழ்ந்து அடுத்த ஞாயிற்றுக்கிழமை வாரதுக்கு முன்னால் பொங்கிருன்னு நம்ம எல்லாரும். அல்லேலூயா. எப்படி பொங்கிருன்னா கர்த்தருக்குள்ளார பொங்கி விட வேண்டும். பொங்கி நம்ம என்ன செய்யணும்? நம்ம சர்ச்சில் வந்து யாரோ உங்களை கையை தட்டுங்க, காலை தட்டுங்க, எந்திரிச்சு நில்லுங்க, அல்லேலூயா, ஆமீன் சொல்லுங்க, அந்நிய பாஷை பேசுங்க. யாரும் உங்களுக்கு சொல்லி கொடுக்கவே தேவையில்லை. கர்த்தரே உன் நாவல எல்லாவற்றையும் வைத்து விடுவார், உன் உள்ளத்தில் உனக்குள்ளார ஏவி விடுவார். அல்லேலூயா. இப்படி நமக்குள்ளார ஒரு தெய்வீகம் உண்டாக வேண்டும். ஆமீன் சொல்லுங்க. அல்லேலூயா. கர்த்தர் பெரியவர். அப்போ இந்த வேத பகுதியிலே நாம் இன்றைக்கு ஒரு 3 காரியத்தை பாடமாய் கற்றுக்கொள்ள போகிறோம். We are going to learn 3 things. 3 காரியம். எல்லாரும் கையப்படி காட்டுங்க. என்ன காரியம்? 3 பாடம். என்ன தலைப்புங்க? பி ஜாய்ஃபுல். மகிழ்ச்சியாக இருங்கள். இந்த கிறிஸ்மஸ் பண்டிகை மகிழ்ச்சியான டைமுங்க, சந்தோஷமான டைம். நம்ம எவ்வளோ வாழ்க்கையில் இந்த வருடம் இழந்திருந்தாலும், எவ்வளோ கஷ்டங்களை கடந்து போயிருந்தாலும், கிறிஸ்மஸ் பண்டிகையிலே அதை காட்டுவதற்கு அல்ல. நோ நோ நோ. நாம் யாவரும் அந்த பண்டிகை காலத்தில் இயேசு எங்களுக்காக பிறந்து எங்கள் பாவங்களை எங்களுக்கு மன்னித்தார் என்ற ஒரு மகிழ்ச்சி நம்மை ஆட்கொள்ள வேண்டும். ஆமீன் சொல்லுங்க. ஹல்லேலூயா. அப்போ இன்னைக்கு ஒரு 3 காரியங்களே நான் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கும்படி விரும்புகிறேன். முதல் காரியமாக மரியாளை குறித்து நாம் பார்க்கிறோம். மரியாளுடைய மகிழ்ச்சிக்கு காரணம் என்ன? அல்லேலூயா. ஆண்டவர் தம்முடைய திட்டத்தை வெளிப்படுத்தின போது மரியாள் மகிழ்ந்தாள். எல்லாரும் ஆமேன் சொல்லுவோமா? ஆண்டவர் தம் திட்டம், அதாவது இயேசுடைய பிறப்பின் திட்டத்தை ஆண்டவர் அறிவித்த போது அந்த செய்தியை கேட்டு மரியாள் மகிழ்ந்தாள். ஆமேன். என்னமாயிருக்கும் என்றால், ஆனால் அவள் மகிழ்ந்தாள். அல்லேலூயா. நான் முதலாவது சொல்லுகிறேன், தேவனின் திட்டத்திற்கு மரியாளின் மகிழ்ச்சியான பதில் அப்படின்னு ஒரு தலைப்பு கொடுத்திருக்கிறேன். ஆமேன். முதல் தேவனுடைய திட்டங்க. தேவனுடைய திட்டம். மரியாள் கர்ப்பவதி ஆகிறது தேவ திட்டம். மரியாள் அவள் புருஷனோடு வாழ்வதற்கு முன்பு அவள் கர்ப்பம் தரித்தால் இது பரிசுத்த ஆவியால உண்டானது என்ற இந்த செய்தியெல்லாம் அவள் கேட்ட போது அவள் துக்கப்படாமல் மகிழ்ந்தாள் என்று வேதம் சொல்கிறது.
அப்ப இதை நாம் இன்றைக்கு ஒரு சின்ன கண்ணோட்டம் விட போகிறோம். ஆமேன் சொல்லுவோம். அல்லேலூயா. கர்த்தர் பெரியவர். மகிழ்ந்தாள். இந்த நல்ல செய்தி வந்த போது அவள் சந்தோஷப்பட்ட. கர்த்தருக்குள்ளார. ஆமேன். அல்லேலூயா. நமக்கும் ஆண்டவருடைய வார்த்தைலாம் வருது இல்லை, நம்ம எல்லாரும் சந்தோஷப்படணும். ஆமேன். அல்லேலூயா. மரியாதை போல சந்தோஷப்படணும். இந்த கிறிஸ்மஸ் பண்டிகைக்கு நீங்கள் ஆயத்தப்படுத்தும் போது எப்படி ஆயத்தப்படுத்தினா, நீங்கள் மகிழ்ச்சியோடு ஆயத்தப்படுத்தினா, இயேசு இரட்சகராய் இந்த உலகத்தில் பிறந்தார். அல்லேலூயா. அதுதான் இந்த மரியாளுடைய மகிழ்ச்சி. இயேசு இரட்சகராய் பிறந்தார். நான் இதற்கென்று அந்த 46 56 வரைக்கும் நான் எடுத்திருக்கிற 55 வரைக்கும் நான் எடுத்திருக்கிற அந்த வேத பகுதியிலே நான் ஒதுக்கின பகுதிகள் 46 49 வரைக்கும். அதில் தான் நான் உங்களுக்கு மேரிஸ் ஜாய்ஃபுல் ரெஸ்பான்ஸ் டு காட்ஸ் பிளான் அப்படின்னு ஒரு தலைப்பை கொடுத்தேன். தேவனின் திட்டத்திற்கு மரியாளின் மகிழ்ச்சியான பதில் அப்படின்னு சொல்லி இருக்கிறேன். உங்களுக்கு ஒரு கதை ஒன்று சொல்லிட்டா, யாரெல்லாம் இந்த கதை கேள்விப்பட்டிருக்கீங்க? ஜான் கேஷ் என்று சொல்லி ஒரு தேவ மனுஷனுங்க. ஆனால் அவன் வாலிபனாக இருந்தபோது இந்த ஜான் கேஷ் என்பவர் ஒரு கண்ட்ரி மியூசிக் சிங்கர். அவர் ஓவர் நைட் பாப்புலர் ஆயிட்டார். வாலிபன் ஜான் கேஷ் என்பவர் கண்ட்ரி சிங்கர், பாடகர். இவர் பாட ஆரம்பித்த உடனே இவருடைய குரல் இனிமையாய் இருந்தபடியினாலே உடனே பிரபலம் ஆகிவிட்டார், ஃபேமஸ் ஆகிவிட்டார். அல்லேலூயா. எல்லாம் யாருக்கு தான் ஃபேமஸ் ஆக பிடிக்காது? எல்லாருக்கும் ஃபேமஸ் ஆக ரொம்பவே பிடிக்கும் இல்லையா? அதே போல் ஜான் கேஷ் ஒரு வாலிபனாக இருக்கும்போது நல்ல ஒரு தாளந்து உடையவன். அவன் பாடி நான் உலகத்தையே அசைத்து விட்டான். எல்லாருக்கும் ஜான் கேஷ்னா ரொம்ப பிடிக்கும். ஆமேன். ஆனால் இந்த ஜான் கேஷுக்கு இப்படி பேரும் புகழும் வர ஆரம்பித்த போது அதோடு கூட சேர்ந்து இந்த ஜான் கேஷுக்கு போதைய பொருளுக்கு அடிமைத்தனம் உண்டாகிவிட்டது. கொஞ்ச நாள் ஆன பிற்பாடு இப்படி இந்த பாடல் உலகத்திலே பேர் பெற்று கொண்டு இருக்கிற இவனுக்கு மன அழுத்தலும் உண்டாகிவிட்டது. கெட்ட பழக்கங்கள் வந்துவிட்டது. அவன் போதை பொருளுக்கு அடிமையானான். மன நோய்க்கு பயங்கரமாக பாதிக்கப்பட்டான். அது மட்டும் இல்லாமல் இன்னொரு பக்கத்திலே அவனுடைய குடும்பத்திலே பலவிதமான இழப்புகளையும் அவன் சந்தித்தான். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, அக்டோபர் மாதம் 1967 ஆண்டு, இட் வாஸ் in the month of October 1967, all of a sudden he had a great transformation in his life. அவனுடைய வாழ்க்கையிலே அவன் மாறும்படிக்கு ஆண்டவர் அவன் வாழ்க்கையிலே அந்த மாதம், அக்டோபர் மாதம் 1967 ஆண்டிலே ஒரு நாள் ஆண்டவர் அவன் வாழ்க்கையிலே இடைப்பட்டார். சொல்லுவோம் ஆமென். அவன் வாழ்க்கை முற்றிலுமாய் மாறினது. இப்போ நீங்க பாருங்க, இந்த ஜான் கேஷ் அவன் பழைய வாழ்க்கை, வாலிப வாழ்க்கை 1967 அக்டோபருக்கு பிற்பாடு அவன் வாழ்க்கையில இயேசுவை வரவேற்ற பிற்பாடு இப்போ ஜான் கேஷுடைய புதிய வாழ்வு. ஆமென். பழைய வாழ்வு போதை பொருளுக்கு அடிமை, பழைய வாழ்வு மன நோயினால் அழுத்தல், பழைய வாழ்வு இழப்பு. அல்லேலூயா. இப்போ அவனுக்கு புதிய வாழ்வு. இந்த புதிய வாழ்விலே அவனுக்கு ஒரு மாபெரும் மாற்றம். அருமையான தேவனுடைய பிள்ளை, உனக்கு இந்த அனுபவம் இருக்கா? பழைய வாழ்வு, புதிய வாழ்வு. என் பழைய வாழ்வு துன்மார்க்கம் நிறைந்த வாழ்வு, என் பழைய வாழ்வு துக்கம் நிறைந்த வாழ்வு, இழப்பு நிறைந்த வாழ்வு, என் பழைய வாழ்விலே அடிக்கப்பட்டேன், நொறுக்கப்பட்டேன், பாதிக்கப்பட்டேன் என்ற வாழ்வு. உன் புதிய வாழ்வு கிறிஸ்துவுக்குள்ளார ஹல்லேலூயா மாற்றம் பெற்ற ஒரு வாழ்வு. எல்லா அடிமைதனம், எல்லா பாவ வழக்கம் எல்லாம் தீர்ந்த ஒரு வாழ்வு. நீ எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறாய்? எல்லாரும் ஆமென் சொல்லுவோம்.
Do you have this experience, your old life and your new life? How many of you are living in the old life even till today? ரட்சிப்பின் அனுபவம் இல்லை, ஆண்டவர்கிட்ட ஒரு விட்டு கூட உன் வாழ்க்கை ஒப்பு கொடுத்த அனுபவம் இல்லை. உன் வாழ்க்கை நீ பார்த்தா ஒரே புறம் தான், பாவம் நிறைந்த வாழ்வு. இன்னும் ஒரு விட்டு கூட உன் வாழ்க்கை இயேசு இடத்துல கொடுத்தது கிடையாது. ஜான் கேஷை பார், அவனுடைய வாழ்க்கையிலே திடீரென்று ஒரு உயர்வு வந்தது. ஆனாலும் அவன் போதைப் பொருளுக்கு அடிமையானான், அவன் மன அழுத்தலுக்கு பாதிக்கப்பட்டான். அது மட்டுமல்லாத குடும்பத்திலே இழப்புகளுக்கு மேல இழப்பு. இப்போ இயேசுவை சந்தித்த பிற்பாடு முற்றிலுமாய் மாறினவன். அல்லேலூயா. ஜான் கேஷை நீங்க போய் வாசித்து பாருங்கள். அவன் ரட்சிக்கப்படுவதற்கு முன்பு பழைய வாழ்விலே அவன் பாடின பாடல்கள், அவன் இயேசுவை அறிந்த பின்பு அவன் பாடின சுவிசேஷ பாடல்கள், காஸ்பல் சாங்ஸ். ஆமென், அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அருமையான இந்த தேவ மனுஷனை ஆண்டவர் பயன்படுத்தினார். இவனுடைய இந்த ஒரு வெற்றிக்கு பின்புறத்தில் எப்போதும் இருந்த அவனுடைய மனைவி என்று சொல்லப்படுகிறது. அவளுடைய பெயர் ஜூன் கார்ட்டர் கேஷ் என்று சொல்லப்படுகிறது. Behind every man's success there's a woman. ஒரு ஆணுடைய வெற்றிக்கு பின்னால ஒரு பெண் அப்படின்னு நம்ம கேள்விப்படுறோம். அது மட்டும் அல்லாமல் இன்னொன்னு கேள்விப்படுவோம். என்னன்னு கேள்விப்படுவோம்? ஆவதும் பெண்ணாலே அழிவதும் பெண்ணாலோ. உன்னால நான் கெட்டேன், என்னால நீ கெட்ட. ஆதாம் சொல்லுகிறார் ஏவாளை பார்த்து, ஒன்னால நான் கெட்டேன். ஏவாள் சொல்றாள், ஒன்னால நானும் கெட்டேன். அல்லேலூயா. பிரியமான கர்த்தருடைய பிள்ளையே, தேவன் பெரியவர். ஆமென் சொல்லுவோமா? ஆனால் இந்த ஜான் கேஷ் குறித்து பார்த்தீங்கன்னா, அவருடைய வாழ்க்கையிலே அவருக்கு பின்னால இருந்த அவருடைய மனைவி ஜூன் கார்ட்டர் கேஷ் என்பவள் ஒரு பெரிய உறுதுணையாக இருந்தாலாம், ஒரு பெரிய அரவணைப்பா இருந்தாலாம், புருஷனை அரவணைக்கிறவராய் இருந்தாலாம், அவள் புருஷனுக்கு ஆதரவாக இருந்தாலாம். ஒவ்வொருவரும் தங்கள் தங்கள் புருஷர்களுக்கு ஆதரவாக இருக்கும் போது புருஷர்கள் அவர்கள் படருவார்கள். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை. அருமையான தேவனுடைய பிள்ளையே, ஜான் கேஷ் நல்ல வயதானவர்களாக போனார்கள். அவரை குறித்து சொல்லப்படுகிறது, அவருடைய மனைவி அவள் 15ஆம் தேதி மே மாதம் 2003 மரித்து போனாள். அது பெரிய இழப்புங்க, அவருக்கு பெரிய இழப்பு, அவரால் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு இழப்பு. ஏன்னா வலது கையாய் அவள் எப்போதும் அவரோடு இருந்தவள். அதுக்கு பிற்பாடு செல்ல மாதம் தான் சொல்லப்படுகிறது, 12ஆம் தேதி செப்டம்பர் மாதம், அதே ஆண்டில் செல்ல மாதத்துக்கு பிற்பாடும் இவரும் கூட மரித்து போனார். பிகாஸ் he couldn't accept the loss. அல்லேலூயா. எவ்வளோ பெரிய ஒரு அன்பு பார்த்தீங்களா இவர்களுக்குள்ளார. எல்லாரும் ஆமேன்னு சொல்லுவோமா? அல்லேலூயா. ஆனால் ஏன்னா இவங்க ரெண்டு பேரும் வயதில் மூத்தவர்கள். 73 வயது மனைவி மறைக்கும் போது இவர் அதற்கு மேல் வயது உடையவராய் இருந்தார். ஸோ இட் இஸ் குட், நல்ல ஏஜ் தான். ஆனாலும் பிரியமானவர்களே, உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறது, இந்த ஜான் கேஷ் இந்த இழப்புகளை கடந்து போகும்போது, எவ்ரி டைம் when he was going through loss, struggles in his life, அவர் இப்படியாக அவர் பாடல் எழுதி ஒரு பாடல் எழுதினாராம். அந்த பாடலுக்கு பெயர் பிஃபோர் ஹிஸ் டெத். அவர் மரணத்தை காண்பதற்கு கொஞ்சம் just few days before, I'm not sure few days, பட் கொஞ்ச நாட்களுக்கு முன்பு அவர் எழுதினாராம் ஒரு பாடல், ஹர்ட் அப்படின்ற ஒரு பாடல் எழுதினாராம். காயம் என்று சொல்லி ஒரு பாடல் எழுதினாராம். அவருக்கு சரீர பலவீனம், மனைவி சரீரம் வியாதிப்பட்டு இன்னும் மரண தருவாயத்தில் இருக்கிறாள். நிறையா பின்னினையை பார்க்கும்போது அவருக்கு இருந்த அந்த வாழ்க்கையில் நிறையா நம்ம ஆண்டவருக்கு செய்திருக்கலாம், ஆனால் அந்த காலத்தில் அறியாமல் வாழ்ந்துட்டோமேன்று அப்படி அவருக்கு வருத்தம். இப்படியெல்லாம் அவரை நெருக்கி கொண்டிருந்த போது தான் அவர் இப்படிப்பட்ட ஒரு அருமையான பாடல், ஹர்ட், காயம் என்று சொல்லி ஒரு பாடல் எழுதினாராம். அல்லேலூயா. இந்த பாடலை நீங்கள் ஒரு வேளை கேட்கலாம். அந்த பாடல் அவருடைய சொந்த அனுபவத்தில். when a song is sung based on their experience, that song will stand.
இன்னைக்கு உலகத்தில் பாருங்க, கிறிஸ்தவங்களும் சரி அந்நியர்களும் சரி பாடல் எழுதுறாங்க. மக்கள் எதை விரும்புறாங்களோ அதை பாட விரும்புறாங்க. நிறைய கிறிஸ்தவர்களும் அப்படிதான் பாட. மக்கள் என்னத்தை விரும்புகிறார்களோ கவர்ச்சி படுத்த பாடல்கள் எழுதுக. கொஞ்ச நாளைக்கு நாமும் பாடுறோம், ஒரு இன்பமா இருக்கு, அப்புறம் அந்த பாடல்லாம் ஓல்ட் ஆகிருது, விட்டுடுறோம். அல்லேலூயா. ஆனா பிரியமானவர்கள், நிறைய பேர் பாடல் எழுதி இருக்கிறார்கள். அவர்கள் எழுதின பாடல் அனுபவத்தில் எழுதின பாடல். வாவ், those songs can stand. ஆமென். இவர் எழுதினாராம், ஹர்ட் என்று சொல்லி இவர் எழுதினார். அல்லேலூயா. ஆனா அந்த பாடல்ல ஒரு கருத்து மட்டும்தான் இருந்துச்சு. எவ்வளவுக்கு எவ்வளவு அவர் பாதிக்கப்படுறாரோ அவ்வளோக்கு அவ்வளோ அவர் எழுதி சொல்றாரு, என் விசுவாசமும் பெருகினது என்று எழுதுகிறார். my faith grew அப்படின்னு சொல்லி எழுதுகிறார். ஆமென் சொல்லுவோமா? அல்லேலூயா. என் பிரியமான கர்த்தருடைய பிள்ளையே, தேவன் பெரியவர். மறுபடியும் என் கூட வாருங்கள், வசனம் 46 47 கவனிங்கள். Come with me to Luke's Gospel chapter 1 verse 46 and 47. And Mary said, my soul magnifies the Lord, and my spirit has rejoiced in God my Savior. அப்பொழுது மரியாள், என் ஆத்துமா கர்த்தரை மகிமைப்படுத்துகிறது, என் ஆவி என் இரட்சகராகிய தேவனில் களி கூறுகிறது. நல்லா கவனிங்க. இதுல நான் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கிற இந்த மரியாளின் முதல் அனுபவம், அதாவது ஆண்டவர் அவருடைய நற்செய்தி அறிவித்த போது மரியாள் பாடின பாடல். ஆமென் சொல்லுவோம். மரியாள் என்ன செய்தாலாம்? கர்த்தரை துதித்தாலாம், மகிமைப்படுத்தினாலாம். ஆமென். அப்ப நீங்க என்ன அறிந்து கொள்றீங்க? அதாவது திடீரென்று கர்ப்பம் தரிக்கிறாள், இன்னும் திருமணம் ஆகல, நியமிக்கப்பட்டிருக்கிறாள் யோசேப்புக்கு. அல்லேலூயா. திருமணம் இன்னும் நடக்கல, இவள் கர்ப்பவதி ஆயிட்டாள். அப்ப என்ன ஆகும்? சமுதாயம் சிரிக்கும், சமுதாயம் கேலி பண்ணும், சமுதாயம் திட்டம், சொந்த வீட்டாரால புறக்கணிக்கப்படுவார்கள். ஐயா, ஒரு காரியத்தை உனக்கு கற்றுக் கொடுக்கிறேன், கவனித்து பார். என்ன கற்றுக் கொடுக்கிறேன்? நான் மரியாளுக்கு இந்த நற்செய்தி வந்தபோது மரியாளுக்கு உடனே வரக்கூடிய பாதிப்பு என்ன என்றால், சமுதாயம் உதறி தள்ளும். ஆமென். சமுதாயம் உதறி தள்ளும். ஆனாலும் மரியாள் கர்த்தரை துதித்தாளாம். அல்லேலூயா. உன்னை சுத்தி எல்லாம் எதிர்ப்பாய் இருக்கலாம். மரியாளுக்கு தன்னை சுத்தி எல்லாம் எதிர்ப்பாய் இருந்தது. ஆனால் மரியாள் அவளுடைய பிரச்சனைகளை சுத்தி பார்க்கல, அவள் கண்களை மேலே ஏறெடுத்து பார்த்தாள். யாரெல்லாம் உங்க பிரச்சனையை பார்க்கிறீர்களோ துதி வராது. உங்க பிரச்சனைகளை பார்க்கிறவர்கள் அவர்கள் மேல பார்த்தால் ஆண்டவரை திட்டுவார்கள். ஆனால் மரியாளோ அவள் தன் பிரச்சனையெல்லாம் பார்க்கல. எனக்கு என்ன நிந்தை வந்தாலும், என்ன துயரம் வந்தாலும், யார் என்ன சொன்னாலும், சில சமயத்தில் சிலர் வாயை வச்சுட்டு சும்மா இருக்க மாட்டாங்க, யாரையாவது சொல்லி ஏதாவது சொல்லி திட்டிடுவாங்க. இந்த செய்தி அவங்க காதுக்கு போனோடனே அவங்களும் டவுன் ஆகிடுவாங்க. சில பேர் இருக்காங்க, எவ்வளோ நீங்கள் ஏதாவது சொன்னாலும் கூட அதெல்லாம் கிடக்குதுன்னு பேசாமல் போயிட்டு இருப்பாங்க. சில பேர் ஆவியில் நொந்துடுவாங்க, விழுந்து விழுந்து கஷ்டப்பட்டு எந்திரிப்பாங்க. எந்திரிக்கிற கட்டியும் இன்னொன்று யாரோ சொல்லிடுவாங்க. இப்படி ரொம்ப பாதிக்கப்படுற ஆட்கள் நிறையா இருக்காங்க. அருமையான தேவனுடைய பிள்ளைய மரியாளோ அப்படி இல்லை. அவள் சுற்று சூழ்நிலையை பார்க்கல. ஆண்டவரே, உலகம் என்ன சொல்ல, ஆண்டவரே உலகம் என்னை தூஷிக்குமே, ஆண்டவரே எங்கள் வீட்டார் எல்லாம் எங்களை தள்ளிடுவாங்களே, எனக்கென்று நியமிக்கப்பட்ட புருஷன் பாய் பாய் சொல்லிட்டு போயிடுவானே, நான் என்ன செய்வேன் என்று சொல்லி கீழே பார்த்து ஆண்டவரை பார்க்கல. கீழே இருக்கிறதெல்லாம் விட்டுட்டா, கீழே இருக்கிற துயரத்தெல்லாம் விட்டுட்டா, அவ கண்களை மேலே ஏறெடுத்து பார்த்துட்டா. எல்லாரும் ஆமென்னு சொல்லுங்க. இன்னைக்கு நீங்க என்ன பாடம் கற்றுக்கொள்ளனா, உனக்கு நிறைய கஷ்டங்கள், உனக்கு நிறைய துயரங்கள், நீ நிறைய பாடுபட்டு கொண்டிருக்கிற. வேலை இடத்துல பாடு, வீட்டில் பாடு, தனிப்பட்ட வாழ்க்கையில் பாடு, எங்க போனாலும் பாடு, ஒரே பாடு பாடு பாடு. ஆனா கர்த்தர் உனக்கு சொல்றார், நீ கீழே பார்த்துட்டே இருக்கனால தான் உனக்கு பாடு அதிகரித்து கொண்டே இருக்குது. நீ ஒன்று செய்றியா, மேலே என்னை நோக்கி பார். அல்லேலூயா. இது ராபோஜனை ஆராதனை. ஆண்டவர்கிட்ட உன்னை ஒப்புக்கொடு, ஆண்டவர்கிட்ட சாரி சொல்லு. ஆண்டவரை கீழே பார்த்து நடந்துட்டு அதான் மூழ்கி போகிறேன். பேதுரு என்பவன் கடலை பார்த்தான், கொந்தளிப்பை பார்த்தான், விழுந்துட்டான். ஏசப்பா இன்னைக்கு கையை நீட்டிட்டு இருக்கிறார்.
எல்லாரையும் தூக்கும்படிக்கு. நீ ஏம்மா தண்ணீரில் முழுகிட்டு இருக்கிற? ஏன் தண்ணீரில் முழுகிக்கிட்டு இருக்கிற? எந்திரி, வா எந்திரி. ஆமீன். அவர் உன்னை நேசிக்கிறார். எல்லாரும் ஆமீன் சொல்வோம். அல்லேலூயா. இன்னொன்னு சொல்லி நான் இரண்டாவது காரியத்திற்கு போக விரும்புகிறேன். அதாவது மரியாள் வாயில பாடி உள்ளத்திலே வேதனைப்பட்டு கொண்டிருக்கல. மரியாள் உள்ளத்தில் இருக்கிறதை பாடலில் வெளிப்படுத்தினாள். இன்னைக்கு ரொம்ப பேர் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறேன். அவங்க சொல்றதுலேயே நமக்கு தெரியும் நல்லா இல்லை உள்ளத்தில். ஆனால் வெளியில் நல்லா இருக்கிறேங்க அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. கர்த்தருடைய பிள்ளையை மரியாள் அப்படி அல்ல. அவள் உள்ளத்தில் இருக்கிறதை வெளியே வெளிப்படுத்தினாள். ஆமேன். அல்லேலூயா. ஏன் தெரியுமா உனக்கு நீங்கள் பாட்டெல்லாம் பாட முடியல? துதி பாடினா அப்படியே வேடிக்கை பார்த்துட்டு ஏன் தெரியுமா நிற்கிற? உன் உள்ளத்துக்குள்ளார அவர் நிறையில. அவர் நிறைஞ்சிட்டாருன்னா நீ பாடுற விதமே வித்தியாசமாக இருக்கும். எல்லாரும் ஒரு ஆமீன் சொல்லுவோம். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை சொல்லுவோமா? அல்லேலூயா. சோ தேவன் நாமத்தை நம்ம எல்லாரும் என்ன செய்வோம்? உயர்த்துவோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இப்போது நான் இரண்டாவது காரியத்தை உங்களுக்கு கற்பிக்க நான் விரும்புகிறேன். என்னை கேளுங்கள். இரண்டாவது காரியம் வசனம் 50 53 வரைக்கும் நான் ஒரு கண்ணோட்டம் விட்டேன். என்னை கவனியுங்கள். இந்த வசனத்தில் இருந்து நான் உங்களுக்கு சொல்லும் வார்த்தை என்னன்னா, இரண்டாவது பாடம். முதல் பாடம் தேவ திட்டத்திற்கு அவள் இணங்கினாள் அப்படின்னு தானே நம்ம பார்த்தோம். இப்ப இரண்டாவது பாடம், பிரியமானவர்களே, கடினமான காலங்களில் மகிழ்ச்சியை தேர்ந்தெடு என்று சொல்லி நான் ஒரு தலைப்பு கொடுத்திருக்கேன். கடினமான காலங்களில் மகிழ்ச்சியை தேர்ந்தெடு அப்படின்னு சொல்றேன். மரியாள் ஒரு கடினமான நேரத்தில் இருக்கிறாள். அல்லேலூயா. அவள் என்னத்தை தேர்ந்தெடுத்தாள்? சந்தோஷப்பட தேர்ந்தெடுத்தாள். யாரெல்லாம் கஷ்டப்பட்டு இருக்கீங்க? சில பேர் செல்ஃப் பிட்டின்னு சொல்லுவாங்க. உங்களை நினைச்சே உங்களுக்கு நான் ரொம்ப பாவங்க. சில பேர்கிட்ட போய் பேசுவாங்க. பேசும்போது அவங்களே சொல்லுவாங்க, நான் ரொம்ப பாவங்க, நான் ரொம்ப பாவம் தெரியுமா, நான் ரொம்ப பாவம். செல்ஃப் பிட்டி அப்படின்னு சொல்லுவோம். தங்களை குறித்து மற்றவங்க கூட அப்படி சொல்லி, ஏம்மா நீ ரொம்ப பாவமாக இருக்க அப்படி கூட சொல்லி இருக்க மாட்டாங்க. இவங்களே சொல்லி வெளிப்படுத்துவோம், விளம்பரம் பண்ணிட்டு இருப்பாங்க. யாரும் இருக்கீங்களா சர்ச்சில் அப்படி? நான் ரொம்ப பாவங்க, எனக்கு இப்படிலாம் நடந்துருச்சுங்க, இப்படி தங்களையே பரிதாப பேச்சு, பரிதாப பேச்சு. தப்புங்க, இதெல்லாம் பெரிய தப்பு. நீ ஆண்டவருடைய பிள்ளை என்றதுக்கு எதிர்த்துக்காட்டே கிடையாது. அல்லேலூயா. எதிர்த்துக்காட்டே கிடையாது. மரியாள் எப்படி என்ன செய்தால்? கடினமான காலங்களில் தன்னுடைய மனமகிழ்ச்சியை வெளிப்படுத்தினாள். அல்லேலூயா. இந்த மாதம் ஏன் வந்துச்சுன்னு கூட நீ கலங்கி கொண்டிருக்கிறேனா? நான் சொல்லுகிறேன், இந்த மாதம் நீ 11 மாதங்கள் கடினங்களே கடந்து போனாய். ஆனால் இந்த மாதம் நீ தேர்ந்தெடுக்க வேண்டியது என்னமா இருக்குன்னு தெரியுமா? மகிழ்ச்சி. அல்லேலூயா. மரியாளுக்கு தேர்ந்தெடுக்க ஒரு வாய்ப்பு இருந்துச்சு. அதாவது கீழே பார்த்து துக்கத்தை, ஐயோயோ ஐயோயோ வீட்டில இருந்து வெளியவே போக முடியாது. ஏன்னா அந்த காலம் யோசிச்சு பாருங்க, 2000 வருடத்திற்கு முன்பு இயேசுவின் காலம். சமுதாயம் இன்னைக்கே சமுதாயம் சிரிக்கும், நான் அன்னைக்கு எப்படி சிரிக்கும்? மரியாள் வீட்டில இருந்து வெளியே கூட போயிருக்க முடியாது. அல்லேலூயா. அப்ப மரியாள் என்ன தெரியுமா தேர்ந்தெடுத்தாள்? மகிழ்ச்சியை தேர்ந்தெடுத்தாள். அப்ப கிறிஸ்துமஸ் பண்டிகை நீ மகிழ்ச்சியை தேர்ந்தெடுக்க வேண்டும். எல்லாரும் ஆமீன் சொல்லுவோம். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆஸ்திரேலியா என்று சொல்லப்பட்ட ஒரு தேசம் உண்டு. அங்கே வியன்னா என்று சொல்லப்படுகிற ஒரு பட்டணம். அந்த பட்டணத்திலே ஒரு மனுஷன் இருந்தான். அல்லேலூயா. அவன் மார்ச் 25 1905 பிறந்தவர். விக்டர் பிராங்கல் என்று சொல்லப்படுகிற ஒரு அருமையான தேவ மனுஷன். இவர் ஒரு யூதனுங்க. ஆஸ்திரியால வசித்து வந்தவர். ஆமென். He was a Jew. ஒரு சைக்காட்ரிஸ்ட், ஒரு நியூரோலஜிஸ்ட் இவர். அதாவது மனநோய் ஸ்பெஷலிஸ்டாகவும் நரம்பு வியாதி ஸ்பெஷலிஸ்டாகவும் இருந்தார். ஆமேன். அல்லேலூயா. ஆனா ரொம்ப துக்கம் என்ன தெரியுமா?
அவர் வாழ்ந்த காலம் 2வது உலக யுத்தத்தின் காலம். இந்த உலக யுத்தம் வரும்போது நாசி ஆட்சி வந்துச்சு பாருங்க. அந்த ஆட்சியில் நம்ம கேள்விப்படுறோம் இல்லையா, நிறைய யூதர்கள், ஹோலோகாஸ்ட் காலம் அது, நிறைய யூதர்கள் பாதிக்கப்பட்டார்கள். இப்படி பாதிக்கப்பட்ட மனுஷன் மட்டுமல்ல, அவனும் அவனுடைய குடும்பத்தாரும் இந்த நாசியால பிடிக்கப்பட்டு, ஏன்னா இவர் யூதன், அதனால நாசியால பிடிக்கப்பட்டு கான்சென்ட்ரேஷன் கேம்ப் என்று சொல்லுவார்கள். அந்நாட்களிலே நாசி அவர்கள் ஏற்படுத்தி இருந்த சிறையிருப்பு, பயங்கர சித்திரவாதம், பயங்கர உபத்திரவ காலம் அவர்களுக்கு. அவர் பிடிக்கப்பட்டார், பெற்றோர்கள் பிடிக்கப்பட்டார்கள், சகோதரன் பிடிக்கப்பட்டான், மனைவி பிடிக்கப்பட்டால், எல்லாரும் பிடிக்கப்பட்டார்கள். அல்லேலூயா. பல கஷ்டங்க. இவர் பயங்கரமான டாக்டர், ஸ்பெஷலிஸ்ட். ஆனால் பிரியமானவர்களே, பயங்கர உபத்திரவத்தை கடந்து போனாராம். அல்லேலூயா. இவருடைய வாழ்க்கையில் சொல்லப்படுகிறது, இவருடைய மனைவி மரித்து போனால் இந்த சிறையிருப்பில், மற்றும் பெற்றோர்கள் இருவரும் இந்த சிறையிருப்பில் மரித்து போனார்கள். சொந்த சகோதரனும் கூட மரித்து போனார், ஒரே மனுஷனாய். All of them died. Parents, wife, brother, they all died in the concentration camp. பயங்கரமான கஷ்டங்களுங்க. forced labor, அங்கே அதாவது கட்டாய உழைப்பு அங்கே அவர்கள் செய்து ஆக வேண்டும். உனக்கு சுகமோ சுகம் இல்லையோ, அந்த கஷ்டமான உழைப்பிலே இவர்கள் பயங்கரமாய் கஷ்டப்படுவார்கள். அல்லேலூயா. பயங்கர பசி, உணவும் கொடுக்க மாட்டார்கள். இப்படிப்பட்ட பயங்கரமான கன்சென்ட்ரேஷன் கேம்ப் சிறையிருப்பில் வாழ்ந்த இந்த அருமையான விக்டர் பிராங்கல், பிரியமான தேவ பிள்ளைகளே, பலர் வியாதிப்பட்டு மரித்து போனார்கள். இப்படிப்பட்ட காலத்தில் அவர் பல காரியத்தை எழுதுகிறார். he set to write, எழுத ஆரம்பித்தார். ஒரு காரியம் அவர் சொல்றாரு, அந்த சிறையிருப்பில் இருந்த 2 குழு மக்கள் என்று சொன்னார். ஒரு குழு மக்கள் யார் தெரியுமா? நம்ம வாழ்வு இதோடு முடிஞ்சிச்சுண்டு நம்பிக்கை இழந்த ஒரு கூட்டம் யூதர்கள். நம்பிக்கை இழந்து விட்டார்கள். நம்ம இந்த சிறையிருப்பிலேருந்து வெளியே மீண்டு வர மாட்டோம், நம்ம இங்கேயே செத்துடுவோம், நமக்கு இவ்வளோதான், நம்ம விதி அப்படின்னு சொல்லி ஒரு கூட்டம். இன்னொரு கூட்டம் அப்படி இல்லை, நம்ம ஒரு நாள் வெளியே ஆவோம், இதை விட்டு ஆண்டவர் நம்மை விடுவிப்பார், நாம் கண்டிப்பாக வெளியே வந்துடுவோம். அப்போ ஒரு கூட்டம் நம்பிக்கை, இன்னொரு கூட்டம் நம்பிக்கையை இழந்து இருக்கிறோம். அப்போ இந்த விக்டர் பிராங்கல் சொல்றாரு, யாரு தெரியுமா விடுதலை அடைய முடியும்? யாரெல்லாம் நம்புகிறார்களோ கட்டாயம் விடுதலை பெறுவார்கள் என்று அல்ல, ஆனால் விடுதலைக்கு ரொம்ப வாய்ப்பு இருக்கு. ஆமேன், அல்லேலூயா. அதனால யாரு விடுதலை பெறுவா? நம்ம ஒரு நாள் விடுதலை பெறுவோன்ற அந்த நம்பிக்கை அவர்களை என்ன செய்யும்னா, கடினமான உழைப்பு செய்தாலும் கூட நம்பிக்கையோடு ஒரு நாள் நான் வெளியே வருவேன், ஒரு நாள் நான் வெளியே வருவேன். அதனால வியாதி வந்தாக்க கூட அதை சகித்து போராடி கொண்டிருப்பார். ஏன்னா ஒரு நாள் நான் வெளியே வருவேன். இங்க இவர்களோ நம்மால முடியாது, இவ்வளவுதான். அல்லேலூயா. வியாதி தாக்கி, பிரியமானவர்களே, அவர்கள் அப்படியே. ஸோ வாட் விக்டர் பிராங்கல் said was true, உண்மைதான். பிரியமான தேவ பிள்ளைகளே, 1945 விக்டர் பிராங்கல் வாஸ் ரிலீஸ்ட். அவர் மனைவி, அம்மா, சகோதரன் எல்லாம் மரித்தார்கள். ஆனால் இவர் நம்பிக்கை என்னன்னா, ஒரு நாள் நான் வெளியே வருவேன். உண்மைதான், அவர் நிச்சயமாக வெளியே வந்தார். அப்புறம் தாங்க ஒரு புஸ்தகம் எழுதினார், மேன்ஸ் சர்ச் ஃபார் மீனிங். ஒரு மனித வாழ்க்கையின் நோக்கத்தை தேடின ஒரு மனுஷன் அப்படின்ட்டு ஒரு புஸ்தகம் ஒன்று எழுதினாராம். அந்த புஸ்தகத்தில் அவர் எழுதின ஒரு புது வார்த்தை என்ன தெரியுமா? அவர் எழுதினால் லோகோ தெராபிஸ்ட் அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தையை அறிமுகப்படுத்தி அவர் சொன்னார், வாழ்க்கையின் நோக்கத்தை அறிவது அப்படின்னு ஒரு புஸ்தகம் எழுதினார். ஆமேன். ஐயா, இந்த புஸ்தகத்திலே அவர் என்ன தெரியுமா எழுதினார்? அவர் சொல்லுகிறார்,
எல்லாருக்கும் வாழ்க்கையில நோக்கம் இருக்குங்க. நீங்க துன்பப்பட்டாலும், நீங்க நல்ல சந்தோஷமாய் வாழ்ந்தாலும், நீங்க எவ்வளவு நெருக்கப்பட்டு கொண்டிருந்தாலும் கூட ஆண்டவர் அதுல உங்களுக்கு ஒரு நோக்கம் வைத்திருக்கிறார். இழப்போடு இருக்கிற நீங்களாய் இருந்தாலும் கூட, ஐயோ எனக்கு இவ்வளவு இழப்பு, வாழ்க்கையில நான் இன்னுமா வாழ்ந்து என்னங்க இருக்கு அப்படின்னு நினைக்கக்கூடிய கர்த்தருடைய பிள்ளையே, உனக்கு அருமையான விக்டர் பிராங்கல் மூலமாய் வருகிற வார்த்தை என்னன்னா, ஆண்டவர் துன்பப்படுகிறவர்களும் சந்தோஷப்படுகிறவர்களுக்கும் எல்லாருக்கும் வாழ்க்கையில் என்ன வைத்திருக்கிறார்? ஒரு நோக்கம் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. நாம என்ன தெரியுமா செய்கிறோம்? அந்த துன்பத்தை பார்த்து துன்பத்தில் மூழ்கி விடுகிறோம். அவர் சொல்றார் எலும்புன்னு சொல்றார். இல்ல ஐயா, do you think that Viktor Frankl is the right person to tell us this? Because he suffered. But yet he did not want to look at the suffering. He wanted to look at the meaning of life in suffering. Hallelujah. கஷ்டப்படும் போது, இன்னைக்கு யாராவது ஆலயத்தில் வந்து உட்கார்ந்து இருக்கிறீங்களா? பல கஷ்டங்களை பட்டு கொண்டிருக்கிறீங்களா? ஐயோ ஐயோ என்று அழுது கொண்டு துக்கத்திலே மாண்டு கொண்டிருக்கிறாயா? வாழ்வதோடு சாவது மேல் என்று எண்ணி உன் வாழ்க்கையை பறித்துக் கொள்ள வேண்டும் என்று எண்ணின யாராவது உண்டா? Is there any one of you have thought of ending your life? I want to tell you, life can be miserable, life can be painful, but yet God has got a purpose for all of us. Shall we say hallelujah? ஆண்டவருக்கு ஒரு நோக்கம் இருக்குதுங்க எல்லா மனிதர்களுக்கும். இதைத்தான் நாம் அறிந்து கொள்கிறோம். மரியாள் இடத்தில் இருந்து நாம் கற்றுக்கொள்கிறோம். என்ன கற்றுக்கொள்கிறோம்? எல்லாரால தள்ளப்பட்டு பயந்து கொண்டு கைவிடப்பட்டிருந்தாலும் இவளோ என்ன செய்தால்? கர்த்தரை நோக்கினாள். 2 வசனம் கொடுக்கிறேன், வாசிங்கள். யாக்கோபு 1ஆம் அதிகாரத்தில் வசனம் 1, 2, 3 வாசிக்க கேட்போம். ஜேம்ஸ் chapter 1 verses 2 and 3 இந்த வசனத்தை வாசிங்க. சீக்கிரமா வாசிக்கணும் எனக்கு. என் சகோதர My brethren, count it all joy when you fall into various trials, knowing that the testing of your faith produces patience. எல்லாம் வலது கையை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹalleluya. கர்த்தர் பெரியவருங்க. எல்லாரும் சொல்லுங்க ஆமென். தேவனுக்கு மகிமை செலுத்துங்கள். உங்க உபத்திரவத்திலே நீங்க சந்தோஷப்படுங்கள் என்று வசனம் சொல்லுகிறது. ஹalleluya. பலவிதமான உபத்திரவங்களை கடந்து போகும்போது அவைகளை எல்லாவற்றையும் சந்தோஷத்தோடு எடுத்துக்கொள்ளுங்கள். ஹalleluya. ஏன்? இந்த கஷ்டங்கள் உங்களுக்கு என்னத்தை கற்றுக் கொடுக்குமா? பொறுமையை கற்றுக் கொடுக்குமா? ஆமென் சொல்லுவோம். அல்லேலூயா. இன்னொரு வசனம், ரோமர் புஸ்தகத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். 5ஆம் அதிகாரத்தில் வசனம் 3, 4, 5 கவனிப்போம். ரோமர் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 3, 4, 5 வாசிக்க கேட்போம். அது மாத்திரமல்ல, உபத்திரவம் பொறுமையையும், பொறுமை பரீட்சையும், பரீட்சை நம்பிக்கையும் உண்டாக்குகிறது என்று நாங்கள் அறிந்து உபத்திரவத்திலேயும் மேன்மை பாராட்டுகிறோம். மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறபடியால் அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது. கவனித்து பாருங்க, வசனம் சொல்லுகிறது Romans chapter 5 verses 3 to 5. And not only that, but we also glory in tribulations, knowing that tribulation produces perseverance, and perseverance character, and character hope. Now hope does not disappoint, because the love of God has been poured out in our hearts by the Holy Spirit who was given to us. Amen. So கர்த்தர் பெரியவர், பரிசுத்த ஆவியானவர் நம்ம மேல இருக்கிறார். அதனால கவலையே படாதீங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இன்னும் ஒரு வசனம் நான் கொடுக்க விரும்புகிறேன். அபக்குக் புஸ்தகத்தில் 3ஆம் அதிகாரத்தில் வசனம் 17, 18 நீங்கள் பார்த்தீங்கன்னா, அபக்குக் 3ஆம் அதிகாரம் வசனம் 17, 18 அந்த வசனம் சொல்லுகிறது, அத்திமரம் துளிராமல் போனாலும், திராட்சை செடி கனி கொடுக்காமல் போனாலும், ஒலிவ மரம் பலனற்று போனாலும், நான் அப்படியே சொல்லி பக்தன் சொல்லுகிறான், நான் கர்த்தருக்குள்ளார எப்படி இருப்பேன்? மகிழ்ச்சியாய் இருப்பேன். நான் வாசிக்கிறேன் பாருங்க, வசனம் சொல்லுகிறது, though the fig tree may not blossom, no fruit be on the vines, though the labor of the olive may fail and the fields yield no food, though the flock be cut off from the fold and there be no earth in the stalls, yet I will rejoice in the Lord, I will joy in the God of my salvation. Amen. எல்லாமே இல்லாம போனாலும் நான் கர்த்தருக்குள்ளார எப்படி இருப்பேன்? மகிழ்ச்சியா இருப்பேன்.
அப்போ இந்த பண்டிகை தினத்தில் கர்த்தருடைய பிள்ளையை கர்த்தருடைய வார்த்தை என்று அறிந்து கர்த்தருக்குள்ளார மகிழ்ச்சி ஆயிரு. கடைசியாய் லூக்கா 1ஆம் அதிகாரம் வசனம் 54, 55 அடிப்படையாய் வைத்து நான் உங்களுக்கு 3ஆவதாய் கற்றுக் கொடுக்கிற வார்த்தை கிறிஸ்துவின் வருகையின் மகிழ்ச்சியை பகிர்ந்து கொள்ளுங்கள் என்ற ஒரு தலைப்பை கொடுத்திருக்கிறேன், கேளுங்கள். கிறிஸ்துவின் வருகையின் மகிழ்ச்சியை பகிர்ந்து கொள்ளுங்கள். ஆமீன். இயேசு இந்த உலகத்திற்கு முதலாவது வந்து போயிருக்கிறார். இதை நம்ம பாருங்க, புது சட்டை வாங்குறது சந்தோஷம். நீங்கள் உணவு நிறைய செய்து பாருங்க, அவங்க பண்டிகைக்கு எங்களுக்கு கொடுத்தாங்க, எங்கள் பண்டிகைக்கு அவங்களுக்கு நாங்கள் கொடுக்கணுன்ட்டு அப்படிலாம் செய்கிறதெல்லாம் நல்லது தான். ஆனால் கிறிஸ்மஸ் வந்து பகிர்ந்து கொள்ள வேண்டும். இயேசுவின் பிறப்பின் நற்செய்தியை நம்ம எல்லாரும் பகிர்ந்து கொள்ளணும். ஸோ டு ஆல் ஆஃப் யூ ஐ வாண்ட் டு டெல், யாரெல்லாம் சும்மா சும்மா எஸ்எம்எஸும் வாட்ஸ்அப் மெசேஜும் நீங்கள் அனுப்புகிற ஆட்கள், சும்மா யார் அனுப்புகிறதையும் பார்த்து நீங்கள் அனுப்பிட்டு இருக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஒன்று உங்களுக்கு சொல்கிறேன், டிசம்பர் இன்றைக்கு 1ஆம் தேதி மனசில் ஒரு தீர்மானம் பண்ணுங்கள், இயேசுவுடைய பிறப்பை மட்டுமே தான் நான் அறிவிக்க போகிறேன், வேறு ஒன்றுமே அறிவிக்க மாட்டேன். அல்லேலூயா. பாஸ்டர் எனக்கு அப்படிலாம் செய்ய தெரியாதுன்னு சொன்னால், அப்போ நீ என்ன செய், ஒன்று எனக்கு செய், வாட்ஸ்அப்பே பாவிக்காது. அல்லேலூயா, பாவிக்காத, பெட்டர். அட்லீஸ்ட் ஆண்டவருக்கு சந்தோஷமாக இருக்கும், என் பிள்ளை பரவாயில்லையே. அல்லேலூயா. ஸோ சோஷியல் மீடியாவை பயன்படுத்தினா ஒன்று செய், இயேசுவுடைய அன்பை குறித்து பேசு. எல்லாரும் ஆமீன் சொல்லுங்க. அல்லேலூயா. இதை நீ செய்தனா கர்த்தருடைய நாமம் நம் மத்தியிலே மகிமை அடையும். தேவன் பெரியவர், எல்லாரும் பெரியவர் என்று சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. மரியாள் பாடினாள். இந்த பாடலிலே வசனத்தை 54, 55 நீங்க பார்த்தீங்கன்னா, மரியாள் ஆண்டவர் தம் ஜனங்களுக்கு செய்த காரியங்களை நினைத்து அவள் பாடினாள். ஆமென் சொல்லுவோம். அல்லேலூயா. ஆண்டவர் தம்முடைய ஜனங்களுக்கு உண்மை உள்ளவர். அல்லேலூயா. அவருடைய இரக்கம் இஸ்ரவேல் மேல் உண்டு என்று சொல்லி வேத வசனத்திலே மரியாள் ஆண்டவரை கீர்த்தனம் பண்ணினாள். ஆமீன் சொல்லுங்க. ஹல்லேலூயா. கேளுங்க, அந்த வசனத்தை வாசிங்க. நம்முடைய பிதாக்களுக்கு அவர் சொன்னபடியே அபிரகாமுக்கும் அவன் சந்ததிக்கும் என்றென்றைக்கு இரக்கம் செய்ய நினைத்து தம்முடைய தாசனாகிய இஸ்ராயேலை ஆதரித்தார் என்றார். ஹல்லேலூயா. ஆண்டவர் தம் ஜனங்களை ஆதரித்தார். ஐயா, மேய்ப்பர்கள் என்ன செய்தார்கள் கேளுங்கள். மேய்ப்பர்கள் கவனிங்க. லூக்கா 2ஆம் அதிகாரத்துக்கு வாங்க, வசனம் 17 கவனிங்க, வாசிங்க பார்க்கலாம். மேய்ப்பர்கள் இந்த நற்செய்தியை கேள்விப்பட்ட போது அவர்கள் என்ன செய்தார்கள்? மேய்ப்பர்கள் அந்த பிள்ளையை குறித்து தங்களுக்கு சொல்லப்பட்ட சங்கதியை பிரசித்தம் பண்ணினார்கள். எல்லாரும் ஆமேன்னு சொல்லுவோமா? சும்மா இருக்கல. மேய்ப்பர்கள் ஆமாவா, இயேசு என்றோ ரட்சகர் நமக்கு பிறந்திருக்கிறாரா, ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு வீட்டுக்கு போய் அவங்க வீட்டாரோடு சந்தோஷமா மகிழ. ஆனால் அவர்கள் இந்த நற்செய்தியை பகிர்ந்து கொண்டார்கள். இன்னைக்கு கர்த்தருடைய பிள்ளையை வீட்டை சாட்டடிக்கிறது சந்தோஷம், அலங்கம் பண்றது நல்லது, பலகாரம் செய்வது நல்லது, எல்லாமே நல்லது தான். ஆனா எல்லாவற்றுக்கும் மேல நற்செய்தியை பகிர்ந்து கொள். அல்லேலூயா. இயேசு உலக ரட்சகர், ரட்சிக்கவே வந்தார். இந்த நற்செய்தியை இவர்கள் என்ன செய்தார்களாம்? பகிர்ந்து கொண்டார்களாம். எல்லாரும் ஆமீன் சொல்லுவோமா? ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை. என் ஆண்டவருடைய பிள்ளைகளை நம்ம எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். தேவன் நமக்கு நல்லது நிச்சயமாய் செய்வார். 3 காரியங்களை உங்களுக்கு நான் கற்றுக் கொடுத்தேன். இந்த 3 காரியங்களை ஒரு சின்ன கண்ணோட்டம் எனக்கு விட்டு வாருங்கள், நம்ம எல்லாரும் ஜெபம் பண்ணுவோம். முதல்ல மரியாள் தேவ திட்டத்திற்கு என்ன செய்தாள்? மகிழ்ச்சியாய் மறுமொழி கொடுத்தாள். தேவனின் திட்டத்திற்கு மரியாளின் மகிழ்ச்சியான பதில். 2வது கற்றுக்கொண்டோம், கடினமான காலங்களில் மகிழ்ச்சியை தேர்ந்து கொண்டாள். 3வது மரியாள் இடத்திலே நாம் கற்றுக்கொள்கிறோம், கிறிஸ்துவின் வருகையின் மகிழ்ச்சியை பகிர்ந்து கொள்ளுங்கள் என்றதை கற்றுக்கொள்கிறோம். ஆமென். கர்த்தருடைய பிள்ளையை இந்த பண்டிகையை முன்னிட்டு நம்முடைய தலைப்புக்கு தக்க நான் சபையில் ஒரு தீர்மானம் செய்திருக்கிறேன். ஏன் விசுவாசிகளே ஒரு அர்த்தமுடைய கிறிஸ்துமஸை கொண்டாடுன்னு. ஆமென்.
என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற நேரடி ஒளிபரப்பில் கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்ம எல்லாரும் மகிழ்கிற ஒரு காலம். உலகமே மகிழும். எல்லா இடங்களிலும் நீங்கள் கேள்விப்படுவீர்கள். நீங்கள் ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் போங்க, நம்ம சர்ச்சில் கொண்டாடுறதுக்கு முன்ன அவங்க கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்கள் எந்த ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸும் போங்க, அங்கே நீங்கள் போனோடனே தெரியும் கிறிஸ்துமஸ் வந்துருச்சு, விளக்கேற்றப்பட்டாச்சு, கிறிஸ்துமஸ்க்கு நம்ம அலங்கரிக்கிற அலங்கங்கள் எல்லாவற்றையும் ஏற்றி விட்டார்கள். ஏன் அவர்கள் இதை செய்கிறார்கள்? இயேசுவை தூய்மைப்படுத்துவதற்கா, இயேசுவை அறிவிக்கிறதற்கா? இல்ல, பிசினஸ் செழிப்பா இருக்குன்னு இந்த டைம்ல நம்ம எல்லாம் போய் வாங்கணும், அதற்காக அவர்கள் எல்லாமே செய்கிறார்கள். கர்த்தருடைய பிள்ளை நாம் என்ன செய்யணும்? அல்லேலூயா. என்ன செய்யணும்? நாம் இயேசுவை, அவருடைய பிறப்பை மகிழ்ச்சியோடு கொண்டாடணும், உள்ளத்தை திறக்கணும், அவரை வரவேற்கணும், நாம் அறிவிக்கணும். எழுந்து நிற்போம் தேவ சந்நிதியிலே. பிரைஸ் தி லார்ட். வாருங்கள்.